ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டடி ஸ்பிரிண்ட் சீரீஸில் டாஸ்க் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் 2. ஸோ டாஸ்க் 2ல் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் தமிழில் பார்ட் சி, அதாவது பொது தமிழில் வந்து பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் தமிழில் நம்ம சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய டாபிக் 2, அதாவது மரபு கவிதையில் ஒரு 7 பேர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம டாஸ்க் 2வாக படிக்க போகிறோம். ஸோ அது வந்து நாளைக்கும் நாளானிக்கும், அதாவது October 9, October 10 அப்படின்னு சொல்லி 2 நாளில் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம முடிக்க போகிறோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஜென்ரல் தமிழுக்கான சிலபஸ்ஸு. ஸோ அதில் வந்து பகுதி அதில் இருக்கக்கூடிய டாபிக் 2 வந்து நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான் வந்து நம்ம டாஸ்க் 2வாக வந்து படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதோட டீகோட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மரபு கவிதையில் மொத்தமாக ஒரு 7 பேர் இருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், மருதகாசி. ஸோ இவங்களை பற்றி தான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அண்ட் எந்த விஷயத்தை வந்து நம்ம புக்கில் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்கள். ஸோ இவர் வந்து புக்கில் வந்து நியூ புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 அதில் வந்து நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது. ஸோ அந்த லெசன் வந்து முடியரசன் வந்து கவர் ஆகுவார். ஸோ அதோட நுழைமுன் படித்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எது படிக்கணும்னா நூல்லி. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் இன்பிட்வீன் புக்கில் வந்து நம்ம சிலபஸில் ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து கவர் ஆச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் செப்பரேட் பேப்பரில். ஸோ இந்த லெசனில் வந்து நமக்கு பாரதியார் பாடின ஒரு பாடல் வந்து இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாரதியார் வந்து நம்ம டாஸ்க் 1ல் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் முடியரசன் வந்து ஓல்டு புக்கில் 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் யார் கவிஞன் அப்படிங்கிற ஒரு லெசனில் வந்து கவர் ஆகிறாரு. அண்டு இதில் வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் குறிப்பு செக்ஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா முடியரசன் எங்கே கவர் ஆகிறார் அப்படின்னா ஓல்டு 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் பூக்கட்டும் புதுமை அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. ஸோ அது வந்து முடியரசன் அவர்கள் எழுதினது தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் செக்ஷன், அதாவது அதில் இருக்கக்கூடிய இந்த அவரை பற்றின செய்தியும் அண்ட் இந்த அவர் எழுதின நூல்கள் அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் நியூ புக்கில் படித்த கண்டென்ட் வந்து இதில் ரிப்பீட் ஆச்சுன்னா ரிப்பீட் ஆகிற டேட்டா வந்து நீங்கள் நோட்ஸாக எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் நியூ கண்டென்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். ஸோ வாணிதாசன் வந்து புக்கில் வந்து 8th ஸ்டாண்டர்டில் ஓடை அப்படிங்கிற லெசனில் வந்து கவர் ஆகிறாரு. அண்ட் இதில் நுழைமுன் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூல்வழி பார்த்துக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு டைம் இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கோட இந்த பாடல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு பொருளை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டைம் இருந்தால் படித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதை வந்து பாட்டியே படிக்கும்போது நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்டு நெக்ஸ்ட்டு வந்து வாணிதாசன் எங்கே கவர் ஆகிறாரு புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் வந்து மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஸோ அது வந்து வாணிதாசன் பற்றியே தான். ஸோ அதில் நீங்கள் எது கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசிரியர் குறிப்பும் நூறு குறிப்பும் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் ஓல்டு 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் காடு அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதுவும் வாணிதாசன் பற்றினது தான். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் படிக்கக்கூடிய டேட்டா அப்படின்னா இந்த செக்ஷன் கீழே இருக்கும். ஸோ அவரை பற்றின டேட்டாஸ் வந்துருக்கும். அண்ட் நூறு குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதுதான் வந்து இந்த டேட்டா. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் வேறு எதுவும் படிக்கிற மாதிரி இருக்காது. ரிமைனிங் எல்லாம் வந்து பார்ட் ஏல கவர் ஆகிறது தான், அதாவது இலக்கண பகுதியில் கவர் ஆகிறது தான். அதை லேட்டர் பார்ட்டில் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா சுரதா வந்து புக்கில் எங்கே கவர் ஆகிறாருன்னா நியூ புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் காடு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஸோ அந்த லெசன் வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த லெசனில் வந்து பாடல் அவர் எழுதின கவிதை வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு பொருள் ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நூல்வெளி. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட்ஸ் எடுக்கும்போது கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த தெரிந்து கொள்வோம் பார்த்தீங்கன்னா காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இலக்கண பகுதியில் வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே வந்து கவர் ஆகும். நான் பாட்டியே எடுக்கும்போது அங்கே நான் இதை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இது வந்து இப்போதைக்கு சுரதாங்கிற நோட்ஸில் வந்து இது கொண்டு வர வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறம் லெசன் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதின ஒரு பாடல் வந்து இருக்குது. ஸோ அதையும் பாரதியார் செக்ஷன் நீங்கள் டாஸ்க் 1 பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதில் வந்து பாரதியார் கண்டென்ட்டோட இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் எக்ஸாமில் இதை கூட கேட்கலாம். அண்ட் சுரதா வந்து நியூ புக்கில் 12th ஸ்டாண்டர்டில் இதில் வெற்றி பெற அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். ஸோ அது வந்து சுரதா அவர்கள் எழுதினது தான்.
ஃபர்ஸ்ட் இந்த நுழைமுன் படிச்சுட்டு அதில் ஏதாச்சும் ஒரு டேட்டா எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நூல்வழி போங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஓல்டு புக்கில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இன்பம் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து சுரதா அவர்கள் எழுதினதான். ஸோ அதில் வந்து ஆசிரியர் குறிப்பு, நூறு குறிப்பு, ஸோ இது ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நோட்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து சுரதா வந்து ஓல்டு 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் சிக்கனம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஸோ அது வந்து சுரதா அவர்கள் எழுதினதான். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பை வந்து நீங்கள் கவனமாக படித்து ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா கண்ணதாசன் அவர்கள். ஸோ இந்த பர்டிகுலர் மரபு கவிதையிலே கண்ணதாசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின் வந்து கண்ணதாசன் பற்றி நிறையா இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் அவர்கள் வந்து நியூ புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மலைப்பொழிவு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதில் வந்து கண்ணதாசன் அவர்களை பற்றி இருக்குது. அண்ட் அதில் வந்து நூல்வெளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நுழைமுனையும் நான் சொல்கிற மாதிரி நுழைமுனையும் படிச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு லெசன் இருந்தாலும் நுழைமுன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நூல்வெளிக்கு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் காலக்கணிதம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அது கண்ணதாசன் அவர்கள் எழுதுனது. அது வந்து நூல்வெளி நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த நூல்வெளியிலேருந்து அதிக கொஷின் வந்து கேட்குறாங்க. நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஸோ கண்ணதாசன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த கண்ணதாசன் அப்படிங்கிற பர்டிகுலர் லெசன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகிறனால நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் அதிகபட்சம் வந்து நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 15 அதாவது 30 to 35 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த மரபு கவிதை டாபிக் வந்து கண்ணதாசன் 10th இருக்கிறனால ரிப்பீட்டடாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது கூட மேபி ரீசனாக இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு இதை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. நீங்கள் ரிமைனிங் டாபிக்ஸ்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் கண்ணதாசன் கொடுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இன்பிட்வீன் லெசன்ஸில் வந்து கம்பர் எழுதிய ஒரு பாடலும் அதே மாதிரி கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கண்ணதாசன் எழுதின பாடல் கூட நெக்ஸ்ட் எக்ஸாமில் கேட்கலாம். அண்ட் நீங்கள் மேலே வந்து பாருங்கள் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து கம்பரோட சிறப்பு பெயர். கவியரசு அப்படிங்கிறது கண்ணதாசன் அவர்களோட சிறப்பு பெயர். ஒரு வேளை நூல்வெளியில் கண்ணதாசன் கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயர் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வந்து அடிஷ்னலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்கள் வந்து ஓல்டு புக்கில் 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் கண்ணதாசன் கவி இன்பம் அப்படிங்கிற லெசன் இருக்குது. ஸோ அது வந்து கண்ணதாசன் அவர்கள் பற்றின ஒரு லெசன் தான். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் 12th ஸ்டாண்டர்ட் விடுதலை விளைத்த உரிமை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். ஸோ அது வந்து கண்ணதாசன் அவர்கள் பற்றின லெசன் தான். ஸோ அதில் வந்து அவரோட ஆசிரியர் குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அவரை பற்றின ஒரு டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து படிச்சுட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி. ஸோ இவர் வந்து நியூ புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் 1 2 அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதில் வந்து இவர் பற்றின நூல்வெளி அண்ட் இவரை பற்றின டேட்டாஸ் வந்து இருக்கும். அண்ட் இவர் எழுதின பாடல்களும் இருக்கும். ஓகேங்களா? அண்டு உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறவர் வந்து ஓல்டு புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய பாடல்களை நான் வச்சுக்க முடியல அப்படின்னா சிம்பிளாக நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டாண்ட்ஸாலையுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஏதோ 2 லைன் கேட்டால் கூட இந்த அந்த காலம் இந்த காலம் அந்த காலம் வந்துடும், இல்லைனா இந்த காலம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பார்த்துட்டிங்கன்னா அது யார் சொன்னது அப்படின்னா அது வந்து உடுமலை நாராயண கவி அவர்கள் சொன்னது தான். ஸோ ஷார்ட்கட்டாக நான் வச்சுக்கோங்க. பாடல் வழி ஒரு தடவை படித்து பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் ஆசிரியர் குறிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இந்த பகுத்தறிவு கவிஞர் அப்படிங்கிற கொஷின் வந்து இப்போ கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். ஸோ இவர் வந்து புக்கில் எங்கே கவர் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் டேர்ம் 2ல் துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஸோ அந்த லெசன் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களை பற்றின டேட்டாஸ் வந்துருக்கும். ஸோ இதோட நூல்வெளியை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்பிட்வீன் லெசன் எதுவும் இல்லை. அண்ட் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் செய்யும் தொழில தெய்வம் அப்படிங்கிறது வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் பற்றின டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ ஆசிரியர் குறிப்பு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவரை பற்றின கொஷின் கேட்கும்போது இந்த மக்கள் கவிஞர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன டேட்டா. ஸோ அது வந்து அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டாப்பிக்காக இந்த மரபு கவிதையில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி. ஸோ இவர் வந்து நியூ புக்கில் 9th ஸ்டாண்டர்டில் சந்தை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். ஸோ இந்த லெசனில் வந்து லாஸ்ட் பேஜ். ஸோ இதெல்லாம் எதுவுமே படிக்க வேணாம். இந்த லாஸ்ட் பேஜ் போயிட்டு அதில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பாடலாசிரியர் மருதகாசி எழுதிய ஒரு பாடல் வந்து இருக்கும். இது வந்து ஒரு படத்தில் வர சாங் தான். ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதகாசி வந்து ஓல்டு புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் ஏர்முனை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். ஸோ அது வந்து இவரை பற்றின டேட்டாஸ் வந்து இருக்கும். ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இப்போ வந்து ஆன்லைனில் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிறதுல அது ஏன்னு தெரில. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து
அதுக்கான பிடிஎஃப் என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் ஒரு லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த 3 செக்ஷன், அதாவது இலக்கணம், இலக்கியம் அண்ட் உரைநடை, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் பார்ட் சி, அதாவது தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து இந்த டேட்டாஸ் இருக்கும். அதில் மரபு கவிதை போயிட்டு இந்த 9 பேர் பற்றி நீங்கள் இப்போ புக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் ஒரு நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அதில் இல்லாத கண்டென்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும், மணி அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து ஜெராக்ஸ் போட்டு ஸ்பைரல் போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஸோ இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நீங்கள் நோட்ஸ்க்குள்ளே கொண்டு வராமல் உங்கள் நோட்ஸ் தனியாகவும் கவர்மெண்ட் மெட்டீரியல் தனியாகவும் இருக்கும். ஸோ இந்த நோட்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட் இதில் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதாவது நோட்ஸில் நீங்கள் எடுத்திருப்பீங்க ஒரு நோட்ஸு, அண்ட் ஸ்பைரலில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் அண்டர்லைன் மட்டும் பண்ணி வச்சுட்டு உங்கள் நோட்ஸ் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை அந்த ஸ்பைரல், அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியலில் படிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். ஓகேங்களா? முடிஞ்சு அதை பண்ணுங்கள். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை உங்கள் நோட்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம டாஸ்க் 2ல் என்னென்ன பண்ண போகிறோம் அதுக்கான புக் கண்டென்ட் வந்து நான் காமிச்சிட்டேன். ஸோ இதை வந்து ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதை படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 நாளுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க் 3 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குட் லக் டு யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.